சும்மா ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்துருந்தாரு பிக் பாஸ். அதில் வந்து நிறைய பேப்பரில் நிறைய கொஸ்டின்ஸ் எழுதி போட்டு யாருக்கு என்ன கொஸ்டின் வருதோ அதுக்கு ஆன்சர் பண்ணணும். சிம்பிளாக எல்லோரும் சொல்லிட்டு போயிட்டாங்க. விக்ரமுக்கு வந்து என்ன பிடிச்சதுன்னொடனே, நான் வந்து இங்கே வந்து தான் கனியோட மீன் குழம்பு, அந்த நேற்று வச்ச மீன் குழம்பும் பழைய சாதமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்புறம் அமித் கிட்டே கேட்க ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். என்னென்னா, பிபி வரலைன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அவர் சொல்வார், நான் பிபி வரலைன்னா கண்டிப்பாக சினிமா எடுத்திருப்பேன், ஏதாச்சும் கதை எழுதி அதை நான் இந்நேரம் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் கலைக்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, நீங்கள் இங்கே வந்து ரீலீவ் பண்ணணும்னு நினைக்கிற மொமெண்ட் என்னது, திருப்பி ஒரு தடவை அனுபவிக்கணும்னு நினைக்கிற மொமெண்ட் எது அப்படின்னோடனே, ஃபஸ்ட் வீக் என்ன எல்லோரும் நாமினேட் பண்ணாங்க, அடுத்த வீக் எல்லாம் நாமினேஷனே இல்லாமல் வந்தேன், அந்த ஒரு மொமெண்ட் எனக்கு ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சபரிக்கிட்ட கேட்கும்போது, உங்களை யார் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கங்கும்போது, கண்டிப்பாக நான் இருக்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிட்டது கனி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கெமிக்கிட்ட கேட்பாங்க, உங்களால் மறக்க முடியாத கமெண்ட் எது அப்படின்னோடனே, தலை போட்டிக்கு நான் போகிறப்போ எல்லாரும் என்னை என்கரேஜ் பண்ணாங்க, கெமி தலையாயிடுன்னு சொன்னாங்க. ஸோ எல்லோரும் எனக்கு பேசினது எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்சரா கிட்டே கேட்குறாங்க, நீங்கள் எதை சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படிங்கும்போது, நான் ஃபஸ்ட் 2 வீக்ஸ் கொஞ்சம் பேசாமல் இருந்தேன், இன்னொரு சான்ஸ் கிடச்சா நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னு. அப்புறம் அரோரா கிட்டே உங்களோட வீக்னஸ் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க வந்துட்டு, ஃபுட் கிரேவிங்ஸ் தான் என்னோட பெரிய வீக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு துஷார் பார்த்து சும்மா சிரிக்கிறாங்க. எல்லோரும் துஷார் பேரை சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சாங்க. பட் அவங்க ஃபுட் கிரேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா திவாகர் கிட்டே வந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு கேட்கும்போது, நான் இங்கே வந்து குக்கிங் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறமா பிரஜன் கிட்டே கேட்குறாங்க. பிரஜன் கிட்டே கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து சேது சரையம் இதை வந்து உடச்சி விளையாடுன்னு சொன்னாங்க. நான் உடச்சி விளையாட வந்தேன், ஆனால் உடச்சி விளையாடும்போது நான் வந்து எவிக்ட் ஆகிட்டேன். அந்த நெக்லஸை தூக்கி மேலே போட்டேன், எல்லாருக்கும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கி கொடுத்தேன், ஆனால் நான் எவிக்ட் ஆகி போயிட்டேன். அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னாரு. பிரஜனை பார்க்கவே கஷ்டமாக இருக்குது, ஏன்னே தெரியல. ஒருவேளை தனியாக வந்திருந்தாரு, இல்லைனா இந்த பாசிட்டிவிட்டியை ஃபஸ்ட்டே கேமில் காமிச்சிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு ஃபைனலிஸ்ட்டாக இருந்திருப்பார். அவ்வளோ ஒரு பொட்டென்ஷியல் உள்ள கேண்டிடேட் மாதிரி அவரை பார்க்கும்போது தெரியுது. ஏனோ தெரியாமல் நான் வாயை உடைச்சிருவேன், அடிச்சிருவேன், வண்டியை விட்டு ஏற்றிடுவேன், இந்த மாதிரி தேவையில்லாமல் தான் எதையுமே அவர் பண்ண போகிறது கிடையாது. சும்மா ஒரு தேவையில்லாத ஒரு வார்த்தைகளை பேசி தேவையில்லாமல் எவிக்ட் ஆகி போயிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தான் பாவமாக இருந்துச்சு அவரை பார்க்குறதுக்கு. பட் அதர்வைஸ் ஒரு நல்ல பிளேயர் மாதிரி தான் தெரிகிறாரு. அப்புறம் பிரவீன் கிட்டே கேட்குறாங்க, உங்களோட எந்த ஹேபிட்டை எல்லோரும் டாலரேட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கும்போது பிரவீன் வந்துட்டு சொல்கிறாரு, ஆமாம் நான் வந்து எல்லாரையுமே வந்து கொஞ்சம் ஓவராக சீன் போடுவேன், அதை வந்து டாலரேட் பண்ணணும் அப்படின்னு அவரே சொல்லிக்கிறாரு அவரை. அதுக்கப்புறமா பிரஜன் கிட்டே நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க இந்த வீட்டில் வந்து அப்படின்னு கேட்கும்போது பிரஜன் சொல்கிறாரு, இந்த வீட்டுக்கு வந்து நான் வந்து சமையல் பண்ண கற்றுக்கிட்டேன். முன்னாடியெல்லாம் வீட்டில் எனக்கு எந்த வேலையும் கிடையாது, எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வந்து நம்மளை சின்ன சின்ன வேலைக்கு கூட மற்றவங்கள ஒய்ஃபை டிபெண்ட் பண்ணாமல் நம்மளே எப்படி செஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நிஜமாக ப்ரெசன்ட் பார்க்கும்போது இது ஃபஸ்ட்டு அவர் இந்த மாதிரி இருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு உண்மையிலே தோணுச்சு. உங்களுக்கு அதை மாதிரி தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.